கேரமை வந்து யாருமே மதிக்கவே மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரீட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அது எங்களுக்கு ஃபேஷன். அதை வெளியே காட்டணும்னா நம்ம இந்த மாதிரி வின் பண்ணி தான் காட்ட முடியும். போகிறதுக்கு எனக்கு விசாவே கிடைக்கல. 2 times ரிஜெக்ட் விசா. 3rd டைம் இப்போ 2 நாளில் கிளம்புனா அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு விசாவே கிடச்சிது. எந்த கேம்லேயே மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்பா இருந்திருக்கலாமே. எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் வருவார். ஸோ கண்ட்ரி தாண்டி கண்ட்ரி போகும்போது தான் அவரால் வர முடியும். ஃபைனல் விளையாடும் போது தான் மிஸ் பண்ணேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க. அவரை போய் மீட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட் டே. நான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன். அவர் சொன்னோடனே போனோடனே அவர் சொல்லிட்டாரு, ஆக வேண்டியது ஆகுமா, நீ விளையாடுறது விளையாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல இன்னும் வர பிளேயர்ஸையும் இங்கேயே வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. ஸோ என் கூட அமேசிங் டேலண்டட் வேர்ல்ட் சாம்பியன். ஸோ இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நடந்த 6th கேரம் டோர்னமெண்ட்டுடைய 1 இல்லை 2 இல்லை 3 மெடல்ஸை வந்து அறுவடை பண்ணிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுடைய தங்க இளவரசி காசிமா. வணக்கம் காசிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுதான் அங்கே போயிட்டு அந்த வேர்ல்டு கேரம் டோர்னமெண்ட்டில் போயிட்டு ஒரு மெடல் ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் 1, 2, 3 அந்த அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த 3 மெடலை வந்து கழுத்தில் சுமக்கும் போது அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டுன்னு சொல்லுங்கள். இவ்வளோதானா? 3 மெடலுக்கு இவ்வளோதானா? சரி, ஓகே. அந்த 3 ஜானர் என்னென்னு சொல்லிட்டுங்களா, எந்தெந்த பிரிவில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ட்டு? டீம் சாம்பியன்ஷிப், உமன் சிங்கிள்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? கேரம்குள்ளே உள்ளே வந்து காசிமா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க? இவ்வளோ பெரிய வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆகிறதுக்கான காரணம் என்ன? நான் 6 வயசுலேருந்து கேரம் விளையாடிட்டு இருக்கேன். ஓ. அண்ணன் வந்து ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன். அதை பார்த்துட்டு கேரமில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அப்புறம் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் நானும் கேரம் விளையாடுன்னு சொன்னதால் அப்பாவும் எனக்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து சிஎன்சிசி கிளப்பில் தான் 12 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கேட்டகரியும் பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். ஃபஸ்ட்டு கேடட் நேஷ்னலில் 2 நேஷ்னல் வின்னர், 1 நேஷ்னல் ரன்னர் வந்தேன். அப்புறம் சப்ஜூனியர் நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது டீம் வந்து வின்னர் எடுத்தேன், இண்டிவிஜுவல் 3rd. அப்புறம் ஜூனியர் நேஷ்னல் விளையாடி பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். 18 ஏஜில் வந்து 1 சாம்பியனாக இருந்தேன், 1 வந்து ரன்னராக ஆகினேன். அப்புறம் சீனியர் பார்ட்டிசிபேஷன் பண்ணதில் 2 times டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன் உமன்ஸ்லேயே. அதுக்கப்புறமா ஃபெடரேஷன் கப் இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ், உமன் சிங்கிள்ஸ் வின்னரும். அப்புறமா உமன்ஸ்லேயே 3rd place வந்ததால் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சூப்பர். ஸோ இப்படி இந்த ஜேர்னி இப்படியே போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வேர்ல்டு கப் மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது திரும்பி பார்க்குற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் ஃபைனல் மோதினவங்களும் ஒரு சூப்பரான அமேசிங்கான பிளேயர், 3 time வேர்ல்ட் சாம்பியன் அவங்களுமே. ஸோ அவங்க கூட மோதுற அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? என்ன தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போயிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிளேயர் கூட மோதுறன்ற ஃபீல் இருக்கும். அந்த ஒரு எப்படி இருந்துச்சு, அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? அவங்ககிட்ட இது வந்து நான் 3வது தடவை பார்ட்டிசிபேஷன் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க, 2nd time நான் வின் பண்ணேன், 3rd time இப்போ நம்ம வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் ஃபைனலில் மீட் பண்ணோம். ஓகே ஓகே. விளையாடும் போது பதட்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் எனக்கு கான்சன்ட்ரேஷன் வின் பண்ணணும்னு சொல்லியிருந்ததால் மற்ற எதுவுமே நான் எடுத்துக்கல. ஏன்னா அந்த கேமே வந்து பயங்கர க்ளோஸாக தான் போச்சு உங்களுக்கு 2 பேருக்குள்ள. யாருன்னு கடைசி நிமிஷம் வரைக்குமே எல்லாரையும் வந்து பதற வச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் இந்தியன் பிளேயர் கூட நீங்கள் என்ன தான் மோதிருந்தாலும் இங்கே யார் வந்து கோல்டு அடிக்க போகிறாங்கன்ற ஒரு பக்கம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் நம்ம பெண் வந்து காசிமா ஜெயிக்க போகிறாங்களான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த ஒரு லாஸ்ட் நீட்டில் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணீங்களா? அண்ட் இவங்களை ஜெயிக்கிறதுக்காக தனி ஐடியாஸ் எதாவது எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா? அப்படி இல்லை, என்னோட பெஸ்ட்டு கொடுத்தேன், நான் வின் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்கள் இன்ஸ்பிரேஷன் யார்? கேரமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரை சொல்லுங்கள்? ராதாகிருஷ்ணன் அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் வேர்ல்டு பிளேயர். ஸோ அவரை இதை வச்சு தான் நான் கேரம், அவரோட ஐடியாஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய மேட்சஸில். ஓகே. எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அவர் ஈஸியாக போட்டு முடிப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து நானும் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. உங்கள் ப்ராக்டிஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிற டைம் டியூரேஷன் எவ்வளோ இருக்கும்? 8 or 9 hours இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் பண்ணுற டைம். சூப்பர். ப்ராக்டிஸ் பற்றி பேசிட்டோம். விளாண்டுக்கிட்டே பேசினா நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா? இருங்க ஃபஸ்ட்டு நாளாக அடிச்சுக்கிறேன். நான் அடிச்சுக்கிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் காயின் என்னால் போடவே முடியாது. நீங்கள் போட்டு போயிடுவீங்க. நானே ஸ்டார்ட் பண்ணிக்கவா? இது மட்டும்தான் என்னால் முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அவங்க ட்ரெண்ட் தான். சொல்லுங்கள். அவங்க கேம்குள்ளே போயிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு? போகிறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து உதயநிதி சார் தான் எங்களுக்கு 1,50,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் கொடுத்ததால் தான் இப்போ நான் 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்டு பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியுது. சப்போர்ட் பண்ணாங்க தமிழ்நாடு அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு வந்து சாம்பியன் சொல்லிட்டு ஒரு லிங்க்கில் போய் அப்ளை பண்ணியிருந்தோம். நாங்கள் அப்ளை பண்ணி தான் உதயநிதி சார் எங்களை கூப்பிட்டு 1,50,000 செக் கொடுத்தாங்க.
ஓ சூப்பர். அது வந்து அங்கேயும் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? அண்ட் அகைன் நீங்கள் வேர்ல்டு போகிறதுக்கு அங்கே பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கே 1,50,000 கட்ட வேண்டியது இருந்தது. அவர் கொடுத்ததால தான் நாங்கள் பார்ட்டிசிபேஷனே பண்ண முடிஞ்சது. ஓ சூப்பர் சூப்பர். அப்போ அங்கே இருக்க எக்ஸ்பென்சிவ்ல யார் பார்த்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அங்கே யுனைடெட் ஸ்டேட் கேரம் அசோசியேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா 1,50,000 நம்ம கட்ட வேண்டியது இருந்தது. ஸோ அதுலேயே எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரே விஷயம் தான், இந்த கேரம் வந்து இத்தனை அதாவது 6 இயர்ஸில் நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்கன்றீங்க, சம விஷயமா இருக்குது. கேரம் காசிமாவுக்கு என்ன கொடுத்துச்சு, என்ன எடுத்துச்சு? நிறைய கொடுத்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போது இந்த அளவுக்கு என்னை இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்குன்னா அது கேரம் தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ பேர் ரெஸ்பெக்ட் பண்ணி என்னை வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கட்டும் எல்லாருமே வந்து மதிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேரம் தான் எனக்கு எடுத்துச்சுன்னா எதுவுமே இல்லை. எடுத்துச்சு. ஓகே. கொடுத்துச்சுன்னா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நிறைய பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஐடியாலாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு பெரிய விஷயம். நைஸ். ஓகே. ஏஐசிஎஃப்பை பற்றி சொல்லுங்கள். அந்த சப்போர்ட், அவங்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஆல் இண்டியா கேரம் ஃபெடரேஷன் அவங்க தான் வந்து இந்த மேட்சுக்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேருந்து ஒருத்தவங்க பாரதி மேம் சொல்லி வந்திருந்தாங்க. அவங்க தான் ஆல் இண்டியா செக்ரட்டரி. ஸோ அவங்க தான் எங்களை மேனேஜராக அவங்க தான் ஜட்ஜ் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க தான் எல்லாமே அங்கே பார்த்துக்கிட்டாங்க. ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் இருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே போய் விளையாட போனீங்கல்ல, வேர்ல்டில் போய் அங்கே போயிட்டு வேறு லெவலில் கலக்கணும் போது அங்கே இருக்க அட்மாஸ்பியர் நமக்கு அடாப்ட் ஆகிறது பெரிய விஷயம். அந்த எப்படி உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சா? இல்லை அங்கே வந்து மழையும் இருந்தது, குளிர் ரொம்ப. ஏசி நம்ம ஊரில் அப்படி இல்லை, சென்னையில் அப்படி இல்லைல்ல. எங்கள் வீட்லேயும் ஏசிலாம் கிடையாது, ஓடு வீடு தான். ஸோ அப்படியே ஃபேன் மட்டும்தான். ஆனால் அங்கே போகும்போது எல்லாமே சேஞ்சு. ஏசி, பெரிய பில்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு, எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸை கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி டப்புன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸை பற்றிலாம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த கெரியர் என்ன தான் இப்படி போனாலும் அந்த வேர்ல்டு கப்னு அங்கே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இப்போ கூட சொன்னீங்க, நான் வந்து ஓட்டு வீட்டில் தான் வந்து நான் இருந்தேன், இப்படி தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுங்களேன். ஸ்ட்ரகிள்ஸ்னால் போகிறதுக்கு எனக்கு விசாவே கிடைக்கல. 2 டைம்ஸ் ரிஜெக்ட் விசா. 3rd டைம் இப்போ 2 நாளில் கிளம்புனோன்னா அதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு விசாவே கிடச்சிது. ஸோ அது மட்டும்தான் எனக்கு ஸ்ட்ரகிள், தவிர மற்ற எதுவுமே எனக்கு இல்லை. மற்ற எதுவுமே ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாது. இந்த கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே எங்கேயுமே மிஸ் ஆகலை. கேரம் தான். பரவாயில்லையே. ஓகே. இப்போ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க ஆப்வியஸ்லி. ஓகே. எப்படி நீங்கள் இங்கே மட்டும்தான் ஃபுல் டைமாக கேரம் அங்கே இங்கேயும் போனால் வேறு எங்கேயாவது விளாட்றது உண்டா? ஒன்லி ப்ராக்டிஸ் டைம் இங்கே மட்டும்தானா? இங்கே சிஎன்சிசியில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். மற்ற எங்கேயுமே ப்ராக்டிஸ் பண்ணல. மேட்சஸ் வந்தால் மேட்ச்சுக்கு போய் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவேன். ஓகே. நைஸ். உங்களுடைய பயங்கரமான சப்போர்ட்டர்னால் யாரை சொல்லுவீங்க நீங்கள்? அப்பா தான். ஓகே. அப்பா தவிர்த்து வேறு யாருமே இல்லையா? அப்பா தான் எனக்கு ஃபுல்லாக. ஏன்னா அவர் தான் சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தார் எனக்கு ஜூனியர் டைட்டில் அடிக்கிற வரைக்கும். ஸோ அவர் தான் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவர் தான் வருவார். ஸோ கண்ட்ரி தாண்டி கண்ட்ரி போகும்போது தான் அவரால் வர முடியல. அப்போல்லாம் அப்பாவை மிஸ் பண்ணுவீங்க? எந்த கேம்லேயே மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்பா இருந்திருக்கலாமே நம்ம பக்கத்தில் அப்படின்ற மாதிரி எந்த கேம்லேயே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? ஃபைனல் விளையாடும் போது தான் மிஸ் பண்ணேன். எப்போவுமே கூடவே இருந்து சொல்லுவார். அந்த நேரத்தில் இல்லை தனியாகவே விளையாடணும். எனக்கு டக்குன்னு என்ன வருதுன்னா தங்கல் படம் கிளைமேக்ஸ் தாங்க ஞாபகம் வருது டப்புன்னு. ஏன்னா அதுலேயுமே ஆப்வியஸ்லி அமீர் கான் அப்படி தான் இருக்க மாட்டார். பட் இருந்தாலும் அவங்க பொண்ணு வந்து தங்கத்தை அன்னைக்கு வந்து தூக்குவாங்க. அது பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் அப்பா பற்றி கேட்கும்போது கூட நான் அதான் ஃபீல் பண்ணேன். நம்ம பார்த்த தமிழ் சினிமாவோட கனா படத்தில் வர சத்யராஜ் சார் மாதிரியும் அண்ட் தங்கல் படத்தில் வர அமீர் கான் சார் மாதிரி தான். ஒரு பொண்ணு எவ்வளோ புஷ் ஆன் பண்ணி அனுப்ப முடியும்னு இந்த இருக்க ஜென்ரேஷன் தெரியல. பட் இவ்வளோ பெரிய வேர்ல்டு சாம்பியன் ஆக்கியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தான். அப்பாவுக்கு நான் கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே பெரிய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ. உங்கள் கோச்சை பற்றி சொல்லுங்கள். அப்பாவுக்கு தாண்டி இன்னொருத்தர் இருக்கார்ல சார்? எஸ் சார். அவங்கள பற்றி? அவங்க வந்து 9 டைம்ஸ் நேஷனல் சாம்பியன், 2 டைம்ஸ் வேர்ல்ட் சாம்பியன். அவர் தான் ஒன்லி ஒன் அர்ஜுன் அவார்டு கேரமில். ஸோ அவர் தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு இப்போ 3 இயர்ஸ். உங்களை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களாலேயும் சாதிக்க முடியும், அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணால். சூப்பர். அதுதான் சொல்லுவேன். கேரமில் நிறைய பேர் எங்கள் கிளப்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கஷ்டப்படுறாங்க தான். அவங்களுக்கும் ஒன்று தான் சொல்லுவேன், எவ்வளோ தோற்றாலும் ஒரு நாள் வெற்றி அடைய முடியும் நம்மளால. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். நைஸ். எனக்கு என்ன விஷயம்னா கேரம் மேலே பெரிய ஃபோக்கஸ்டே இல்லைப்பா. உண்மையான விஷயம் அதுதான். உங்களுக்குமே தெரியாது, பெருசாக ஃபோக்கஸ்ட் ஆகலை. பட் காசிமா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து கேரம் பிளேயர்ப்பா காசிமா இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா கேரமை வந்து யாருமே மதிக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அது எங்களுக்கு ஃபேஷன். அதை வெளியே காட்டணும்னா நம்ம இந்த மாதிரி வின் பண்ணி தான் காட்ட முடியும். ஸோ வின் பண்ணி காட்டிடுவோம். இப்போ எல்லாருமே கொண்டாடுறாங்க. அந்த ஒரு இது எப்படி நல்லா இருக்கா? ஜாலியாக இருக்காது? ஏன்னா நீங்கள் ஜெயிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு கொடுத்த வெல்கம் செம்மையாக இருந்துச்சு. அதை எதிர்பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய வெல்கம் இருக்குன்னு? இல்லை, எதிர்பார்க்கணும். ஓகே. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி நீங்கள் வரும்போது பயங்கரமாக வந்தீங்க. அதான் தமிழ்நாட்டோட தங்க இளவரசி எப்படி வரவேற்கணுமோ அப்படி பயங்கரமாக வரவேற்றாங்க. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த நேரம். ஏன்னா என்னை வச்சு நிறைய பேர் எங்கள் சிஎன்சிசி கிளப்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அது சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட். என்ன தலைவா உலகம் பண்ணுது?
சரி, ஓகே, ஃபைன். நைஸ். இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். நீங்க ஜெயிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்த ஒரு ஸ்பெஷலான கால்ஸ்னா யாருடைய கால்? சிஎம் வந்து எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. கால்ஸ் பண்ணல. ஓகே. சிஎம் வந்து வாழ்த்து போட்டிருந்தார். தங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சிஎம் இவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டுருந்தாங்க. அவரை போய் மீட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் டேவே. மீட் பண்ணதில் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ சொன்னோடனே போனோடனே அவர் சொல்லிட்டாரு, ஆக வேண்டியது ஆகுமா, நீ விளையாடுறதை விளையாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ சார் சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கேரம்ல இவ்வளோ பெரிய சாம்பியன் ஆயாச்சு. இப்போ காசிமாவுக்கு அடுத்து என்ன விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டையில்? அடுத்த வர வேர்ல்ட் சாம்பியனும் நான் வின் பண்ணணும்னு. ஓகே, யார் அது? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எந்த பிளேயராவது பீட் பண்ணணும்னு ஐடியா இருக்கான்னு கேட்குறேன். ரேஷ்மி குமாரி இருக்காங்க. அவங்க 3 டைம் வேர்ல்ட் சாம்பியன். நான் 4 டைம் வின் பண்ணணுன்ட்டு இது. அவங்களோட ரெக்கார்டை உடைக்கணுன்றது தான் மைண்ட் செட். வெரி குட், நைஸ் நைஸ் நைஸ். நல்ல ஆசைகள் தான். ஸோ இப்போது காசிமா வந்து இங்கே கேரம் விளையாடுற பசங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்காகட்டும், உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்களாகட்டும், அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? இங்கேருந்து விளையாடுறவங்களுக்கு இந்த இடத்த மாற்றணுன்றதுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க? இதே மாதிரி நம்ம வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் என்ன இருந்தாலும் சரித்திரத்தை மாற்ற முடியும். ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணி வின் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த இடத்த மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோ வேறு விஷயம், நீங்கள் முன்வைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? இவ்வளோ பெரிய கேரம் பிளே ஜெயிச்சிங்க, உனக்கு என்னவா வேணும்னு கேட்குறப்ப நீங்கள் முன்வைக்கிற விஷயம் என்னவா இருக்கும்? இந்த இடத்த தான் கேட்பேன் நான். இடத்த மட்டும். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்தேன். இந்த இடத்த விட்டுற முடியாதுல்ல. ஸோ இந்த இடம் எனக்கு கிடைக்கணும். இந்த இடம் உங்களுக்கு அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கு. ஓகேப்பா, இது இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு அண்ட் இவ்வளோ வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு பயங்கரமாக விளாண்டு வந்திருப்பீங்க. பட் மெமரிஸ்ன்றது சில விஷயங்கள் நமக்கு ஞாபகமாக இருக்கும், எப்பயுமே இருக்கும். காசிமாவுக்கு கேரம் சம்மந்தப்பட்டதில் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குன்னா என்ன விஷயம்? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனந்த் சார் சொல்லிட்டு வர்றது தான் 100 rupees கட்டி எனக்கு மேட்ச் விளையாட வச்சாங்க சீனியரில். ஸோ அது வந்து எனக்கு இன்னும் மெமரியாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல தான் நான் வந்து வளர்ந்தேன். 6 வயசுலேருந்து இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 14 நேஷனல் சாம்பியன் இருக்காங்க. இந்த 14 நேஷனல் சாம்பியன் தான் இப்போ நான் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்கேன். இந்த இடத்துல இன்னும் வர பிளேயர்ஸையும் இங்கேயே வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது. ஓகே காசிமா, உங்களுடைய முதல் வெற்றி, முதல் மேடை எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ஃபீலிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அது அதான் 6 வயசில் அக்கோலா நேஷனல்ஸ் போயிருந்தேன். ஓகே. ஸோ அப்போ தான் வந்து நான் ரன்னர் வந்திருந்தேன். ஸோ அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு மேடை நேஷனல்ஸ். எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? சின்ன வயசு எதுவுமே தெரியல எனக்கு. எதுவுமே தெரியல. இந்த வெற்றியோட இன்பம் எப்போ கிடைச்சது உங்களுக்கு? அப்போ தெரியல. ஓகே, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, பா சூப்பர் செம்மையான வெற்றி அப்படின்னு. அந்த ஃபீலிங்ஸ் எங்கே இருந்திருக்கு? ஜூனியர் நேஷனல் சாம்பியன் ஆயிருந்தேன் 2022. அப்போ தான் தெரிஞ்சது உங்களோட அந்த சந்தோஷம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம். இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறது ஒன்று இருக்குப்பா, ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்லி கஷ்டப்படுறது ஒன்று இருக்குது. என்ன தான் நம்ம வந்து தனியாக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு பின்னாடி இருக்கவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சொந்தக்காரங்க முதற்கொண்டு இல்லை எதுக்குன்ற வார்த்தையை ரிப்பீட்டடாக நம்ம காதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்காமல் போயிட்டுருப்போம். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருக்கும் போது எதுக்கு நமக்கு படிக்க வைப்பான்னு யாராக இருந்தாலும் எப்படியா தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நீங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு கேரம்லாம் பொம்பளை பசங்கன்ட்டு. நாங்கள் எதுவுமே அதை எடுத்துக்கல. சாதிக்கணும்னு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ சாதிச்சு மட்டும்தான் இருக்கும். யாருன்னா பேசினாலும் கேட்டுக்க மாட்டோம். எங்களுக்குள்ளே ஒன்றது சாதிக்கணும், வின் பண்ணணும், அது மட்டும். நைஸ் நைஸ். ஏன்னா ஒரு பையனாக ஜெயிக்கிறது வேறு விஷயம். இப்போவும் டாக்கி வெளில இருந்தாலுமே பையன் அதை காதில் வாங்க போவான், டப்புன்னு வருவாங்க போவாங்க, இது ஒன்று இருக்கும். பட் பெண்ணாக ஒரு அடையாளத்தையே மாற்றிட்டு ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு பெண்ணாக வந்து ஃபீல் பண்ணது எவ்வளோ வந்துச்சு? ஏதாவது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்களா? ரொம்ப வருத்தப்பட்டு? பொண்ணு பையன் தனியாக பார்க்க மாட்டாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ நான் வந்து எதுவுமே இது பண்ணிக்கிறேன். அதை பற்றி யோசிக்கிறதே இல்லைன்ற யார் என்ன பேசினா என்னோடய ஃபோக்கஸ், என்னோடய கோல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நைஸ். ஓகே, இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்த பார்க்கும் போதே சொன்னீங்க நீங்கள் அப்படி இப்படி மழைலாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற இடமே மோட்டிவேட்டாக தான் இருக்குது. இந்த இடம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா என்ன இடம்? பர்டிகுலராக ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு இந்த இடம் டப்புன்னு உள்ளே வந்தால் எனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம்? நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். எப்பவுமே சூப்பர். நைஸ் நைஸ். அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எப்போ பார்த்தாலும்? விளையாடும் போது எப்போனா பார்ப்பீங்க. பட் ஆனால் உங்களுடைய கோட் தான் அது. அதை நீங்கள் எப்பயுமே மைண்டில் வச்சுப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் விட மாட்டீங்க. அப்போ கண்டிப்பாக ரஷ்மியை தோக்கடிக்கிறது கன்ஃபார்ம் தான் போல இருக்குது. ஸோ ஐம் வெயிட்டிங். ஸோ திரும்ப எகைன் உங்களை இன்னும் ஒரு இன்டர்வியூவில் நாங்கள் பார்க்கறதுக்கு காத்துட்ருக்கோம். திரும்ப அவங்கள நீங்கள் 3 டைம் பீட் பண்ணிட்டு நீங்கள் தான் 4 டைம் சாம்பியனோட அந்த ஒரு டைட்டிலோட நாங்கள் பார்க்கறதுக்கு ஆசைப்படுறோம். ஓகே, சிங்கிள்ஸ் உங்களுடைய மேட்ச் வேறு இருந்துச்சு. டபுள்ஸ் ஆடினவங்க, அவங்க கூட ஆடினவங்க, அவங்கள பற்றி சொல்லுங்களேன். டபுள்ஸ் ஆனது என் பார்ட்னர் மித்ரா. அவங்க மதுரையில் இருக்காங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்களும் நாங்கள் தான் டபுள்ஸ் வின் பண்ணோம். டீம் சாம்பியன்ஷிப் சொல்லும் போது நான், மித்ரா, நாகஜோதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து தமிழ்நாடு சார்ந்தவங்க தான். அதில் 2 பேர் சென்னை, நானும் நாகஜோதின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. மித்ரா வந்து மதுரையில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. உங்களுக்குள்ளே பிளான் பண்ணிப்பீங்களா எப்படி இந்த மாதிரி? நம்ம இந்த பிளேயர்கிட்ட எப்படி விளையாடணும், இந்த பிளேயர்கிட்ட அப்படின்னு மாற்றி நாங்கள் டபுள்ஸ் ஒருத்தவங்க உட்காந்து 2 சிங்கிள்ஸ் மாறி விளையாடுவாங்க.
உங்களுக்குள்ளே பிளான் பண்ணிப்பீங்க. ஓகே. இல்லை யாராவது லீடர்ஷிப் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நான் சொல்கிறத இப்படி ஐடியா பண்ணிக்கிங்க அப்படின்னு ரேஷ்மி குமாரி சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க தான் சீனியர். ஸோ அவங்க சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம். நீங்கள் கேட்டுருவீங்க. ஓகே ஃபைன். ஸோ மேக்கம் ஸோ டீமாக இருந்தாலும் ஜெயிக்கலாம், சிங்கிளாக இருந்தாலும் ஜெயிக்கலான்ட்டு 3 மெடலு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியாவுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, எங்களுக்கும் சரி அவ்வளோ பெருமையாக இருக்குது. சரி ஓகே ஃபைன். தேங்க்யூ ஸோ மச் காசிமா. ஸோ உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசு. உங்களுடைய சக்ஸஸ் ரொம்ப பெருசாக வைடாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இங்கேருந்து வேர்ல்டு சாம்பியன் ஆக முடியுன்றத நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இனிமேல் வீட்டில் வந்து பெண்கள் இந்த வேலை பாருங்கள், இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி யாருமே தட்டி வைக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்க உடச்சிட்டு வர்றதுக்கு. ஸோ மிகப்பெரிய ரோல் மாடல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களை நாங்கள் பார்த்ததுக்கும் உங்களை இன்டர்வியூ எடுத்ததுக்கும் ரொம்ப பெரிய நன்றிப்பா. தேங்க்யூ. செஸ்ஸு, வாலிபாலு, டேபிள் டென்னிஸு, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு இதுக்கெல்லாம் பார்த்தா நிறைய ஸ்பான்சர்ஸ் கிடைக்கும் போது இதை வந்து ரொம்ப ஸ்லம் கேமாக தான் நினைக்கிறான். பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பிளேயர்ஸோட பேரண்ட்டும் வந்து சிஎன்சிசியுடைய வெற்றிக்கோசம் காத்துருந்தாங்க. சாதிமாக்கு இப்போ அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க இங்கே. யாரும் வெளியூருக்கு தெரிய மாட்டாங்க. இவங்களாம் வெளியூருக்கு தெரியணும்னா அந்த வெற்றி வந்து இங்கே இருக்கிற பேரண்ட்டு, ஊர் மக்கள் எல்லாம் வந்து திருவிழாவாக கொண்டாடுறாங்க. வட சென்னைனாவே கேரம் நின்று ஆடுவாங்க, அங்கங்கே பெட்டிங் கட்டின்னு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, இதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் தான்.